நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இப்போ ப்ரெசென்ட்ல இந்த செகண்ட்ல நீங்க உண்மையிலேயே எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? ஒரு செகண்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்க அதை சத்தமா சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ள அதை திங்க் பண்ணி பாருங்க. நாளைக்கு என்ன நடந்துருமோன்னு பயப்படுறீங்களா? இல்ல நாளைக்கு ஒரு விஷயம் தப்பா நடந்தா அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பயப்படுறீங்களா? உங்களுடைய பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒன்றை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லைனா அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயம் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற ஃபீலிங்கை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுறது இல்லைங்க. மாறா அந்த சிச்சுவேஷன் பத்தின நம்மளுடைய தாட்ஸை பார்த்து தான் நம்ம பயந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க, கரண்டா இந்த செகண்ட்ல ஏதாச்சும் தப்பா நடந்துட்டு இருக்கா? சொல்றேன், சரியா இந்த செகண்ட்ல உண்மையிலேயே ஏதாச்சும் தப்பா நடந்துட்டு இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இல்ல அப்படின்றது தான் வரும். ஆனா நம்மளுடைய மைண்டு அதோட நின்றாது. அது என்ன செய்யும்? பாஸ்ட்டுக்கு போகும், ஃபியூச்சருக்கு தாவும். இப்படியே மெல்ல மெல்ல நாம ப்ரெசண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுறோம். அதாவது இந்த நிகழ்காலம்னு சொல்றோம் இல்லையா, இந்த நிகழ்கால தருணத்தை வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லை. ப்ரெசண்ட்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதே இல்லை. நம்மளுடைய மைண்டு ஆல்வேஸ் பாஸ்ட்டை பத்தியும் ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான் திங்க் பண்ணிட்டே இருக்கே ஒழிய ப்ரெசண்ட்டை பத்தி அது யோசிக்கிறதே இல்லை. ஒரு செகண்ட் உங்களுடைய சரௌண்டிங்கை வந்து கொஞ்சம் பாருங்க. கரண்டா நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க சேஃபா இருக்கீங்க, நல்ல ஹெல்த்தோட இருக்கீங்க, இதுதான் ப்ரெசன்ட். ஆனா உங்க மைண்டு இப்படி சொல்லும், இல்ல இப்படி நினைக்கும், ஏதாச்சும் தப்பா நடந்துருமோ, இல்ல ஏதாச்சும் தப்பா நடந்துட்டா. அந்த ஏதாச்சும்ன்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இல்ல. ப்ரெசன்ட்ல அந்த ஏதாச்சும்ன்றது இப்ப இல்ல. உங்க ப்ரெசன்ட்ல அது இல்லவே இல்லை. ஒருவேளை அது நடக்காமையே கூட போயிடலாம். இருந்தாலும் அத நினைச்சு இப்பவே நம்ம பயந்துகிட்டு இருக்கோம். அதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணும்போது அதோட ஃபைட் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக அதுகிட்டே நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி கேளுங்க. நான் பயந்துகிட்டு இருக்கிற விஷயம் இப்போ இந்த செகண்ட்ல எனக்கு நடந்துகிட்டு இருக்கா? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. இல்லைன்னா அது பாஸ்ட்டை பத்தியோ இல்ல ஃபியூச்சரை பத்தியோ என்னோட தாட்டா அப்படின்னு உங்களை அந்த ஃபியரை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. ஸ்லோவா மூச்சை இழுத்து விடுங்க. உங்களுடைய ஃபோக்கஸை திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வாங்க. உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஃபியர் தானா உங்களுக்கு ஓடிடும். ஏன்னா ஆக்ஷன் அப்படின்றது ப்ரெசண்ட்ல மட்டுமே நடக்கக்கூடியது. பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ நடக்கக்கூடிய ஒண்ணு கிடையாது. நம்மளுடைய லைஃப் வந்து பாஸ்ட்ல இல்லை, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. ஃபியூச்சர்லயும் இல்லை, அது வருமா வராதானே நமக்கு தெரியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னது? ப்ரெசன்ட் தான். ஸோ அதுல நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாம லைஃப்பை லீட் பண்றது இல்லை. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நாம ப்ரெசன்ட்ல இருக்கணும், நம்மளுடைய ஃபோக்கஸ் ப்ரெசன்ட்ல இருக்கணும். அப்படின்னா தான் அதை உணர்ந்து நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, மெதுவாக மூச்சு இழுத்து விடுங்க, திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அது ரியலா இல்லை என்னுடைய தாட்டா அப்படின்றத யோசிங்க. ப்ரெசன்ட்லயே இருங்க, ப்ரெசன்ட்லயே கண்டினியூஸா இருங்க, ப்ரெசண்ட்டை மட்டுமே நினைச்சிட்டு இருங்க. ஏன்னா இங்க தான் நம்மளுடைய லைஃப் இருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.